ஹை ஸ்குவாட் ரீசெண்டாக வந்து தலை அஜித் வந்து பைக் ரேஸ் ஓட்ட போகிறார் அப்படின்ற விஷயம் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அதனால் அதனுடைய ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் நிறைய இடத்துல ஷேர் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஒரு சில பேருக்கு தெரிஞ்சது என்னென்னா இது 24 hours சீரியஸ், அதாவது 24 மணி நேரம் ஓட்ட போகிறாருன்றது மட்டும்தான் தெரியும். ஸோ நம்ம அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலிங்காக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ அதை பற்றி என்ன தான் இந்த வீடியோ. ஆக்சுவலாக இது வந்து யார் நடத்துகிறாங்க பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸ் என்ற கம்பெனி நடத்துது. இல்லை எந்த கார் அஜித் சார் பயன்படுத்துகிறாருன்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸ் 911 GT3 RS இந்த காரை தான் வந்து எல்லாருமே பயன்படுத்த போகிறாங்க. ஸோ இந்த மற்ற காரை தாண்டி இந்த காரில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய மேக்ஸிமம் பவர் வந்து 530 PS. அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து PDK டிரான்சிஷன் சிஸ்டம் இருக்குது. இதுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு கியருக்கும் இன்னொரு கியருக்கும் போகும்போது ஸ்பீடு ட்ராப் ஆகும் ஒரே கியரில் கொண்டு போகிறது இந்த காரோடைய ஃப்ளெக்சிபிலிட்டியை. ஸோ இதில் 4 பேர் கலந்துக்க போகிறாங்க. ஃபேபியன் டியூஃபிலெக்ஸ்ன்ற ஒருத்தர், கெமியான் மெக்லடன்ட் அப்படின்ற ஒருத்தர், மெத்துஜெட் D3 அப்படின்றது ஒருத்தர். ஸோ டோட்டலாக 4 பேர் தேவை. ஸோ 3 பேர் சொல்லிட்டேன். லாஸ்ட்டாக யாருன்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் தான் வந்து சேர்ந்தாங்க விநாயக் மகாதேவ் அப்படின்ற மாதிரி. நம்ம தலை அஜித் தான் இந்த டீமுடைய கேப்டன். ஸோ அதனால தான் அஜித் குமார் கார் ரேசிங் அப்படின்ட்டு. ஸோ கேப்டன் தான் வந்து 70% ரேஸ் ஓட்டணும். ஸோ 24 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 16-17 மணி நேரம் கேப்டன் தான் ஓட்டணும். இதில் வந்து 4 மெக்கானிக் இருப்பாங்க. ஸோ 2 பேர் வந்து ஃபியூல் மாற்றுறதுக்கு இருப்பாங்க. இதில் வந்து ஒரு முறை ஃபியூலுக்கு நிறுத்தினா 60 செகண்ட்ஸ், அதாவது ஒரு நிமிஷத்துக்குள்ளே ஃபியூல் போட்டணும். மீறி போனால் உங்களுக்கு வந்து மைனஸ் பாயிண்ட் இருக்குது. ஸோ ஒரு டீமுக்கு வந்து 2 என்ட்ரி கொடுப்பாங்க. ஸோ இப்போ எங்கெங்கே நடந்துட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா துபாயில் நடந்துட்டுருக்கு Jan 9 to 12. ஸோ இன்றைக்கி நடக்கிற குவாலிஃபிகேஷன் ரேஸில் கலந்து ஜெயிச்சா மட்டும்தான் வந்து நெக்ஸ்ட் ரேஸுக்கு போக முடியும். எங்கெங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முகிலோ சர்க்கியூட், அப்புறம் ஸ்பெயினில் நடக்குது ஏப்ரலில், அப்புறம் மிஸ்யானியோ வேர்ல்ட் சர்க்கியூட் மே மந்தில் நடக்குது. நெக்ஸ்ட் ஃபைனல் சீரியஸ் எல்லாம் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கியூட் பவுல் ரிச்சர்ட் ஜூலைலையும், சர்க்கியூட் டா பார்கில் அண்ட் செப்டம்பர்லேயும் நடக்குது. கிட்டத்தட்ட செப்டம்பர் வரைக்கும் தலை அஜித் சார் வந்து ரேசிங்கில் தான் பிஸியாக இருக்க போகிறாரு. ஸோ 53 வயசுலையுமே வந்து அவருடைய ரேசிங்கில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம பாராட்டுறோம். ஸோ ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பார் தலை அஜித் வந்து தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்காம என் உயிர் போகாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அவர் காரில் வந்து SDAT தமிழ்நாடு ரெப்ரசன்ட் பண்ண லோகோ இருக்கும். ஸோ இது வந்து அவருக்கு மட்டும் பெருமை இல்லை. ஸோ ஒரு தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்தவங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் இந்த லெவலுக்கு கொண்டு போகிறதுனால அவருக்கும் பெருமை, as well as அவர் பார்த்துட்டு இருக்கிற நம்மளுக்கும் பெருமை. ஸோ இந்த மூலியமா வந்து நம்ம தலை அஜித் சாருக்கு வந்து நம்மளுடைய ரேசிங்க்கு நம்மளுடைய பெஸ்ட் விஷயம் சொல்லிடுவோம். ஸோ ஆக்டிங் நடிக்க மாட்டாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்மளுக்கு சினிமா அப்டேட்ஸ் இருக்குது. விடாமுயற்சி படமும் குட் பேட் அக்லியும் பேக் டு பேக் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ நம்ம ஒரு சைடில் வந்து மூவியை வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். தலை அஜித் அவருக்கு பிடிச்ச மாதிரியான ரேசிங்கை என்ஜாய் பண்ணட்டும். ஸோ அவருக்கு நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.